ரெடி இது இது தரையில தான். ஆஹா பாத்தியா ஜஸ்ட் மிஸ் ரத்தம் வந்திருக்கு. கேன்சல் ஆயிருக்கு மாப்ள. வெயிலா இருக்கீங்க போய் ஜூஸ் குடிச்சிட்டு வருவோமாடா. ஏன்டா என் மாப்ள நோம்பு இருக்கு அவன் முன்னாடி ஜூஸ் சாப்பிடுறியா? டேய் 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 இங்க வர்றா. நீ பாட்டுக்கு ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணி உன் கணக்கெல்லாம் சேர்த்து என் கணக்குல எழுதி விட்டு போறாரா? அது உனக்கு தெரியாது. நீ சும்மா இரு. நீ வா. ஐயோ இவன் பிரச்சனை இழுத்து விட்டுறான் போலயே. போ மாப்ள. இறா இங்கிட்டு போணும்டா. இங்கிட்டு போ. மாப்ள இல்லடா. டேய் கேளு மாப்ள. எதுக்கு நீ கவலை வந்துட்டு இருக்க? மாப்பிளைக்கு ஒரு தூசு துரும்பு அண்டாம அவனுக்கு அரணா பாதுகாத்து ரம்ஜான் வரைக்கும் நான் நல்லா ஒரு சட்டி நிறைய குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்படியும் ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா அப்படி மானத்தை வாங்குறீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்படி பண்றான். ஏன்டா ஒரு நட்பா பழகுங்கடா. அதுல ஏன்டா ஒரு காரணத்தோடய பழகுடா. ஏன் ஒரு ரம்ஜான் மாசத்துக்கு முன்னாடி எப்பயாச்சும் பாத்தியா என்னை வந்து ஒரு 10 நாள் ஆனா வந்துடுறான் மாப்ள. வருஷம் வந்து மாப்ள எப்படி இருக்க வாட்ஸ்அப்ல வந்துடுறான். ஊர்ல இருந்து வந்திருக்கான். இன்னும் 4 நாள் இங்கதான் இருப்பான். ரம்ஜான் முடிச்சு போறதுக்குள்ள ஏதாவது கரெக்ட் பண்ணலாம்னு உட்காந்துருக்கான். ஏன்டா சத்தமா பேசாத. இழப்பு வரும். பாத்தியா பாத்தியாப்பா. நீ போடா இந்த மாதிரி ஆட்களோட நட்பு நீ கட் பண்ணணும். பிரியாணி வேற எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? என்ன அவனை விடுங்க தெரியாது சில பேருக்குலாம். நீ தான் மாப்ள. அதான் நீ டீசென்ட்டான ஆளு. அவன் இருக்க மாட்டான் பாரு. அந்த மாதிரி எனக்கு தெரியாது. சரி இந்தா என்னடா தூக்குச்சட்டி? நோம்பு கஞ்சி. சாயங்காலம் சிக்கன் போட்டு நோம்பு கஞ்சி பண்றாங்க பள்ளிவாசல்ல. கொஞ்சம் எனக்கு வாங்கிக்கணும். உன்னைய கஞ்சி காய்ச்சா நீ வாடா.